வணக்கம். நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, இப்போ லீவ் விட்டாச்சு, அதனால அந்த ஸ்கூல் போர்டில் எடுக்க முடியாது. பாருங்க, மே மைட் ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். ஹி மே பி த ரைட் பர்சன், ஹி மைட் பி த ரைட் பர்சன் அப்படின்னு சொல்றோம். இதை எப்ப சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்கள ஒரு இடத்துக்கு நம்ம வர சொல்லியிருக்கோம், ஒருத்தரை வர சொல்லியிருக்கோம், நம்ம ஃப்ரெண்டு நம்ம எல்லாம் போகிறோம், அவங்கள மீட் பண்ணுறதுக்காக நம்ம அந்த இடத்துக்கு போகிறோம். அப்போ தூரத்தில் இருக்கிற அவரை பார்த்துட்டு நம்ம சொல்கிறோம், ஹீ மே பி த ரைட் பர்சன், அவராக தான் இருக்கலாம், அவராக தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். அதையே ஹீ மைட் பி த ரைட் பர்சன்னு சொல்லலாம். ரெண்டுமே கரெக்ட் ஆன்சர் தான். எந்த சுச்சுவேஷன்ல மேபி, எந்த சுச்சுவேஷன்ல மைட் பி சொல்லலாம் அப்படின்னா, நமக்கு ஒரு 50% கொஞ்சம் தெரியும், நிக்கிறவரு அவருடைய அவருடைய அவர் எப்படி சொல்றதுங்க, அவருடைய பாடி ஸ்ட்ரக்சர் இல்ல ஏதோ ஒன்ன வச்சு நம்ம அவர் தான் அப்படின்னு நமக்கு ஓரளவு நம்மளால கணிக்க முடியுது அப்படின்னா நம்ம மேபி சொல்லலாம். ஓகேவா? இதையே மைட் பி சொல்றோம் அப்படின்னா சரியா நமக்கு தெரியல, சரியா நமக்கு ஷுவரா தெரியல, இது ஓரளவு ஷுவரு, இது ஷுவராகவே நமக்கு தெரியல, பட் இருந்தாலும் கொஞ்சம் அப்படி இருக்கும்போது, அப்போ இது சான்ஸ் அதிகமா இருக்கும் பொழுது ஹி மே பி த ரைட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். சான்ஸ் கம்மியா இருக்கும் பொழுது ஹி மைட் பி த ரைட் பர்சன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ புரியுதுங்களா? இப்போ மே எந்த சுச்சுவேஷன்ல யூஸ் பண்ணலாம், மைட் எந்த சுச்சுவேஷன்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ரெண்டுமே சென்டென்ஸ் வைஸ் கரெக்ட் தான், பட் நம்ம சொல்ற அந்த கான்டெக்ஸ்ட பொறுத்து தான். நம்ம மேபி சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு அவர் தான் அப்படிங்கறத, அவங்க எதையோ ஒன்ன வச்சுதான் அவங்க சொல்றாங்க, அப்போ ஓரளவு அதை நம்பலாம், அவரா தான் இருப்பாருன்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னு. இதே வந்து ஹி மைட் பி த ரைட் பர்சன்னா அவங்களுக்கு தெரியல, இருந்தாலும் ஒரு சந்தேகத்துல சொல்றாங்க. ஓகேவா? காட் இட். அப்ப மே அண்ட் மைட்டை வச்சுதான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. இந்த மே அண்ட் மைட்டை நம்ம எப்பெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா ப்ரெசன்ட் பாசிபிலிட்டி, அதாவது இப்ப ப்ரெசன்ட்ல நிகழ்ல ஒரு பாசிபிலிட்டி சான்ஸ் இருக்கு அப்படிங்கும் போதும் மே அண்ட் மைட்டை பயன்படுத்திக்கலாம். அதே போல ஃபியூச்சர் பாசிபிலிட்டிக்கும் இந்த மே அண்ட் மைட்டை பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ மே அண்ட் மைட்டை ப்ரெசன்ட் பாசிபிலிட்டிக்கும் பயன்படுத்திக்கலாம், ஃபியூச்சர் பாசிபிலிட்டிக்கும் பயன்படுத்திக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன் பாருங்க. ஷி மே பி பிஸி டுடே. இப்போ இந்த இடத்துல டுடேன்னா இன்னைக்கு, நேற்று அவ சொல்லியிருப்பா நான் நாளைக்கே இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போறேன், அதனால நான் பிஸியா இருப்பேன், நான் உனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. நம்மளும் சரின்னுடுவோம். இதே வந்து இன்னொரு ஃப்ரெண்டு என்ன உனக்கு அவ ஃபோன் பண்ணாலா இல்லை நம்ம போவோம் அவங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ நம்ம என்ன சொல்லலாம், ஷீ மே பி பிஸி டுடே, அவ இன்னைக்கு பிஸியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அவ ஏற்கனவே அவன் நம்மள்ட்ட சொல்லியிருக்கா, நான் நாளைக்கு வெளில போறேன் அதனால நான் பிஸியா இருப்பேன் அப்படின்னு அவன் நம்மள்ட்ட சொல்லியிருக்கா. ஒருவேளை அவங்க வெளில போயிருக்கலாம். ஓகேவா? ஓரளவுக்கு நமக்கு அந்த சான்ஸ் இருக்கு, அவ வெளில போறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு, அதனால நம்ம சொல்றோம் ஷீ மே பி பிஸி டுடே, அவ இன்னைக்கு பிஸியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றோம். இதே சென்டென்ஸை நாளைக்கு ஃபியூச்சருக்கும் சொல்லலாம். ஷீ மே பி பிஸி டுமாரோ, அவ நாளைக்கு பிஸியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அப்ப மே அண்ட் மைட்டை ப்ரெசன்ட் பாசிபிலிட்டிக்கும் பயன்படுத்திக்கலாம், ஃபியூச்சர் பாசிபிலிட்டிக்கும் பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. முதல்ல இதனுடைய ஸ்ட்ரக்சர் நமக்கு முதல்ல தெரிஞ்சிடணும். ஆக்சிலரி வேர்பு வச்சு நம்ம எழுதுறதுக்கு எந்த ஆக்சிலரி வேர்பா இருந்தாலும் சரிதான், ஸ்ட்ரக்சர் இதுதான். சப்ஜெக்ட் மேயோ அல்லது மைட்டோ இல்ல கேன், குட், வில், வுட், ஷுட், ஆட் டு, ஹாவ் டு எது வேணாலும் இருக்கலாம். ஆக்சிலரி வேர்பு எது வந்தாலும் அதுக்கு பக்கத்துல வேர்பு ஒண்ணுதான் வரப்போகுது. ஓகேவா? இதுதான் வேர்ட் ஆர்டர். சப்ஜெக்ட், மே அல்லது மைட், அதுக்கப்புறம் வேர்பு ஒண்ணு. இப்போ பாருங்க, ஹி மே பி ஹாப்பி, ஹி மே பி ஹாப்பி, அவர் வந்து ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றோம். அதையே ஹி மைட் பி ஹாப்பி அப்படின்னு சொல்றோம்.
ரெண்டு சென்டென்ஸுமே கரெக்ட் தான் பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் மேயோ மைட்டோ, இதுல மே வந்திருக்கு, நெக்ஸ்ட் சென்டென்ஸ்ல மைட் வந்திருக்கு. வேர்ப் ஒன்னு வந்து இதுதான் வேர்ப் இரு, பி வேர்ப் இது. இந்த இடத்துல பீனா இரு, இவங்கதான் வேர்பே இந்த இடத்துல. இருக்கலாம் அப்படின்னு சொல்றோம்ல, ஹாப்பியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், அவர் வீட்டுல இருக்கலாம், இருன்னு வருது இல்லைங்களா, அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு பிஏ தான் நம்ம இந்த இடத்துல பயன்படுத்தணும். ஹி மே பி ஹாப்பி, ஹி மைட் பி ஹாப்பி, ரெண்டுமே கரெக்ட் ஆன்சர் தான். எப்ப மேபி சொல்றோம் அப்படின்னா, அவரு இப்போ ஒருவேளை அவங்க அப்பா ஃபாரின்ல இருக்கலாம். யாரோட அப்பா? இவரோட அப்பா ஃபாரின்ல இருக்கலாம். அவரு இன்னைக்கு வந்து வர்றதா நம்ம ஃப்ரெண்ட சொல்லியிருக்கலாம். அப்ப நம்ம என்ன சொல்றோம்? ஹி மே பி ஹாப்பி, அவங்க அப்பா வரேன்னு சொல்லியிருந்தாரு, அதனால அவர் இன்னைக்கு ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இது வந்து பாசிபிலிட்டி அதிகம், அவர் சந்தோஷமா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஹி மைட் பி ஹாப்பி அப்படின்னா இருக்கலாம், ஆனா எனக்கு சரியா தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இது பாசிபிலிட்டி. இது வந்து லெஸ் பாசிபிலிட்டி. ஹி மைட் பி ஹாப்பி அப்படி. ஓகேவா? அப்ப மே யூஸ் பண்றீங்க அப்படின்னா பாசிபிலிட்டி அதிகம், மைட் யூஸ் பண்றீங்கன்னா பாசிபிலிட்டி கம்மி. ஓகே, காட் இட்? ஷால் வி கோ டு தி நெக்ஸ்ட் சென்டென்ஸ்? இந்த சென்டென்ஸ் பாருங்க. we may go to Delhi next year, we might go to Delhi next year. இப்போ ரெண்டு சென்டென்ஸுமே கரெக்ட் தானே? இப்போ நம்ம பிள்ளைங்கள்ட்ட இப்போ நம்ம அடுத்த வருஷம் டெல்லிக்கு போறோம், போய் அங்க இருக்கிற தாஜ்மஹால் இன்னும் சில இடங்கள்லாம் சுத்தி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்ப அந்த இடத்துல நம்ம சொல்றோம் நம்ம பிள்ளைங்கிட்ட, we may go to Delhi next year அப்படின்னா போகிறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அதிகமா சான்ஸ் இருக்கும்போது மே வச்சு சொல்றோம். we may go to Delhi next year. இப்ப கேட்குற நம்ம குழந்தைங்க, சரி அப்ப பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு, அப்ப நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஹாப்பி ஆயிடுவாங்க. ஓகே, இதையே we might go to Delhi next year அப்படின்னா பாசிபிலிட்டி கம்மி அப்படின்னு அர்த்தம். ஓகே, காட் இட்? இப்ப நம்ம அந்த பேசுற கான்டெக்ஸ்ட பொறுத்து தான் நம்ம மே யூஸ் பண்றதா மைட் யூஸ் பண்றதாங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்தது மேயோ மைட்டோ, அதுக்கப்புறம் வேர்ப் ஒன்று. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இப்ப நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ், நம்ம சொந்தக்காரவங்க, நான் வரேன் நாளைக்கு ஊருக்கு அப்படின்னா அவங்க நம்மகிட்ட சொல்லியிருக்கலாம். இப்ப நம்ம குழந்தைங்கள்ட்ட சொல்லலாம், ரிலேட்டிவ்ஸ் மே கம் டுமாரோ, நாளைக்கு. இந்த இடத்துல மை கூட சேர்த்துக்கலாம், மை ரிலேட்டிவ்ஸ் மே கம் டுமாரோ, என்னுடைய சொந்தக்காரவங்க நாளைக்கு இங்க வரலாம். இந்த இடத்துல பாருங்க, இவங்க சப்ஜெக்ட், இவங்க மே ஆக்சிலரி வேர்பு, இந்த இடத்துல மெயின் வேர்பு வந்திருக்காங்க பாருங்க, கம். நாளைக்கு ரிலேட்டிவ்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அவங்க முத நாளே நமக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, நாளைக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இது ஷியோரா நமக்கு தெரியுது. இன்னும் நல்லா ஷியோரா தெரியும் அப்படின்னா நம்ம வில் சொல்லிக்கலாம். 100% நமக்கு ஷியோரா தெரியும், அவங்க வந்துருவாங்க அப்படின்னு தெரியும்னா வில் சொல்லிக்கலாம். ஓரளவுக்கு அவங்க சொல்றத வச்சு நம்ம கெஸ் பண்றோம், அவங்க வருவாங்க அப்படின்னு கெஸ் பண்ணும்போது பாசிபிலிட்டி இருக்குங்கும் போது நம்ம மே யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, காட் இட்? 100% அப்படின்னா நீங்க வில் யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்க சொல்றத வச்சு நம்ம வந்து சான்சஸ் இருக்கு, அவங்க சொல்றத வச்சு அவங்க வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா மே வச்சு யூஸ் பண்ணிக்குவாங்க. இதே இதை ரிலேட்டிவ்ஸ் மைட் கம் டுமாரோ, இது வந்து மைட்டுங்கிறது பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. அவங்க வந்து ரெண்டு தான் சொல்லலாம், நாளைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால அது முடிச்சுட்டு தான் வரணும், இல்லை முடிச்சுட்டு வந்தாலும் வருவேன், இல்லை வரலனாலும் இருப்பேன் அப்படின்னு அவங்களே கொஞ்சம் இழுத்த மாதிரி சொல்றாங்கன்னா அந்த இடத்துல நம்ம சொல்லலாம் ரிலேட்டிவ்ஸ் மைட் கம் டுமாரோ அப்படின்னு சொல்லலாம், வந்தாலும் வரலாம். ஓகே, காட் இட்? அப்ப இது சான்ஸ் அதிகம், இது சான்ஸ் லெஸ், சான்ஸ் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்ப இந்த மைட் அண்ட் மேய எந்தெந்த சுச்சுவேஷன்ல பயன்படுத்தலாங்கிறத பார்க்கலாம். இப்ப பாருங்க, மேங்கிற வார்த்தைய நம்ம எந்த யூசஸ், அதாவது என்னென்ன சுச்சுவேஷன்ல பயன்படுத்திக்கலாம்னா, ஆஸ்கிங் பெர்மிஷன், பொலைட்டா பர்மிஷன் கேட்கறோம்ல, அதுக்கு மே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப பொலைட்டா, நம்ம ஏற்கனவே பொலைட்டா பர்மிஷன் கேட்கறதுக்கெல்லாம் குட் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். அதை விட ரொம்ப பொலைட் அதிகம் எதுலன்னா மேல. ஓகேவா? இப்ப பாருங்க, மே ஐ கம்மின் சார் நம்ம கேட்போம் இல்லைங்களா, மே ஐ கம்மின் சார், நான் உள்ள வரலாமா
அப்படின்னு கேட்குறோம் இல்லைங்களா, அதுதான் ஆஸ்கிங் பெர்மிஷன். ஆஸ்க்னா கேட்கறது. என்ன கேட்கறது? பர்மிஷன். எப்படி கேட்கறது? பொலைட்டா கேட்கறது. எப்படி கேட்கறதுக்குங்க? பொலைட். பொலைட்டா ஒரு விஷயத்த கேட்குறோம் அப்படின்னா நம்ம மே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மே ஐ கம்இன், நான் உள்ள வரலாமா? மே ஐ கம்இன் சார், நான் உள்ள வரலாமா? மே ஐ கம்இன் மேம், நான் உள்ள வரலாங்களா? இந்த மாதிரி கேட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. மே ஐ கம் டுமாரோ. மே ஐ கம் டுமாரோ, நான் நாளைக்கு வரலாமா? அப்ப மே ஐ கம் டுமாரோ, நாளைக்கு நான் வரலாமா அப்படின்னு கேட்குறோம். மே ஐ கோ நவ், நான் இப்போ போகலாமா? மே ஐ கோ நவ், நான் இப்போ போகலாமா அப்படின்னு கேட்குறோம். ஓகேவா? இப்போ ஆஸ்கிங் பெர்மிஷன் வச்சு கேட்கும்போது ஐ வச்சு தான் நம்ம கேட்போம். மற்ற சப்ஜெக்ட்லாம் வச்சு நம்ம கேட்க மாட்டோம். நம்ம எப்படி அவங்க போகலாமா அப்படின்லாம் நம்ம அதை கேட்க மாட்டோம். ஐ வச்சு ஒவ்வொருத்தரும் ஐ நம்மளை வச்சு தான் நம்ம கொஸ்டின் கேட்போம். அப்போ ஹி, ஷி, இட்டுலாம் இந்த மேய்க்கு கொஸ்டின் கேட்கும்போது வராது. ஓகேவா? மே ஐ கம்இன், நம்ம தான் நம்ம பேசுவோம். மே ஐ கம்இன், நான் உள்ள வரலாமா? மே ஐ கம் டுமாரோ, நான் நாளைக்கு வரலாமா? மே ஐ கோ நவ், நான் இப்போ போகலாமா அப்படின்னு ஒரு ஆஸ்கிங் பெர்மிஷன். எப்படி? அதுவும் பொலைட்டா பொலைட்டா கேட்கறதுக்கு மே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, காட் இட்? இதுவுமே இன்னுமே ஆஸ்கிங் பெர்மிஷனுக்கு இன்னுமே சில சென்டென்ஸ் சொல்லலாம். சொல்லலாம், மே ஐ யூஸ் யுவர் ஃபோன். மே ஐ யூஸ் யுவர் ஃபோன், நான் உன்னோட ஃபோனை யூஸ் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறோம். ஓகேவா? மே ஐ யூஸ் யுவர் ஃபோன். ஓகேவா? மே ஐ டேக் லீவ். மே ஐ டேக் லீவ், நான் லீவ் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறோம். ஓகேவா? மே ஐ டேக் லீவ், நான் லீவ் எடுத்துக்கலாமா? இதே மே ஐ டேக் லீவ் டுமாரோ, நாளைக்கு நான் லீவ் எடுத்துக்கலாமா அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்க என்ன மட்டும் ஆட் பண்ணிக்கலாம்? டுமாரோ அப்படிங்கிறத மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லைன்னா மே ஐ டேக் லீவ் டுடே, நான் இன்னைக்கு லீவ் எடுத்துக்கலாமா? அப்ப ஆஸ்கிங் பெர்மிஷன், அதாவது பெர்மிஷன் கேட்கறதுக்கு மே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பொலைட் ரெக்யூஸ்டா நீங்க கேக்குறீங்க அப்படின்னா மே வச்சு கட்டாயமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதே வந்து இப்ப இன்னொன்னு சொல்லணும்ல, மே சிட் ஹியர். இப்ப நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கே போயிருக்கோம், ஒரு ஒரு சீட்டு நடுவுல இருக்கு, அப்ப பக்கத்துல உள்ள நாங்க உட்காந்துக்கலாமாங்க அப்படிதானே பொலைட்டா தானே கேட்போம். இப்ப மே ஐ சிட் ஹியர், நாங்க உட்காந்துக்கலாமா அப்படிதானே கேட்போம். அப்போ பொலைட் ரெக்யூஸ்டுக்கு நம்ம மே வச்சு நம்ம வந்து பேசலாம். ஓகே, காட் இட்? கொஸ்டினா, இது எல்லாமே கொஸ்டினா கேட்கும்போது ஃபர்ஸ்ட் மே வந்துடும், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வந்துடும். இதே நம்ம சென்டென்ஸா பேசும்போது முதல்ல சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் தான் மே வரும். அப்படிதானே வரும். இப்ப பாருங்களேன், இதே சென்டென்ஸா சொல்றோம்னா ஐ மே யூஸ் யுவர் ஃபோன், நான் உன்னுடைய போனை பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு. இதே கொஸ்டினா கேட்கும்போது மே ஐ யூஸ் யுவர் ஃபோன். ஓகே, இது மட்டும்தான் மாறும். கொஸ்டினா கேட்கும்போது மே ஃபர்ஸ்ட்ல வந்துடும், சென்டென்ஸா பேசும்போது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறமா மேயோ மைட்டோ வரும். ஓகே, அப்போ பொலைட் கொஸ்டின், அதாவது ரெக்வஸ்டா நம்ம ஒரு பெர்மிஷன் கேட்குறோம் அப்படின்னா நம்ம மே வச்சு பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, செகண்ட் யூசஸ் என்ன அப்படின்னா கிவிங் பெர்மிஷன். முன்ன நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னது ஆஸ்கிங் பெர்மிஷன், நம்ம பெர்மிஷன் கேட்குறோம். இது பெர்மிஷன் கொடுக்குறோம். எப்படி கொடுக்குறோம்? யூ மே கோ நவ், நீங்க இப்ப போகலாம். யூ மே கோ நவ், நீங்க இப்ப போகலாம். யூ மே டேக் லீவ் டுடே, நீங்க இன்னைக்கு லீவ் எடுத்துக்கலாமே, இன்னைக்கு நீங்க லீவ் எடுத்துக்கலாம். யூ மே டேக் லீவ் டுடே. யூ மே டேக் மை பைக், நீங்க என்னோட பைக்கை எடுத்துக்கலாம். யூ கம், சாரி, யூ மே கம். யூ மே கம் டுமாரோ, நீங்க நாளைக்கு வரலாம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் யூசஸ் வந்து ஆஸ்கிங் பெர்மிஷன், செகண்ட் வந்து கிவிங் பெர்மிஷன். ஓகே, அப்போ நம்ம பெர்மிஷன் கேட்கறதுக்கும் மேயை யூஸ் பண்ணிக்கலாம், பெர்மிஷன் கொடுக்கறதுக்கும் நம்ம மேயை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, காட் இட்? ஷால் வி கோ டு தி நெக்ஸ்ட் யூசர்? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, தேர்ட் யூசஸ் எப்படி என்னன்னா பிளஸ்ஸிங். ஒருத்தவங்க பிளஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, பிளஸ் பண்ணுவோம், விஷ் பண்ணுவோம், அதுக்கு நம்ம மே யூஸ் பண்ணிக்கலாம். எப்படிலாம் நம்ம விஷ் பண்ணுவோம் பாருங்க. மே காட் பிளஸ் யூ, மே காட் பிளஸ் யூ,
மே யூ கெட் சக்சஸ் இன் யுவர் லைஃப். மே யூ கெட் சக்சஸ் இன் யுவர் லைஃப். மே யூ லிவ் அ லாங் லைஃப். மே யூ லிவ் அ லாங் லைஃப். மே யூ கெட் ஆல் த ஹாப்பினஸ். உங்களுடைய எல்லா ஹாப்பினஸும் நீங்க பெறணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்த்துறோம். ஓகேவா? மே காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை வந்து ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு சொல்றோம். ஓகே? அப்போ ஒருத்தவங்களை பிளஸ் பண்றதுக்கு நம்ம அடுத்தவங்களை தானே பிளஸ் பண்ணுவோம். அதனாலதான் எல்லா சென்டென்ஸுமே பாத்தீங்கன்னா யூ வந்திருக்கு. ஓகே? மே யூ கெட் சக்சஸ் இன் யுவர் லைஃப். உங்களுடைய லைஃப்ல நீங்க எல்லா வெற்றிகளையும் நீங்க பெறணும். மே யூ லிவ் அ லாங் லைஃப். ரொம்ப அதாவது எப்படி சொல்றது, ரொம்ப அதிக 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 நாள் நீங்க வாழணும். மே யூ லிவ் அ லாங் லைஃப். நீண்ட நாள் நீங்க வாழணும். மே யூ கெட் ஆல் த ஹாப்பினஸ். எல்லா சந்தோஷங்களையும் நீங்க பெறணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிளஸ் பண்றதுக்கு, விஷஸ் சொல்றதுக்கு நம்ம மேயை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. இப்ப திரும்ப மறுபடியும் மே அண்ட் மைட்டு திரும்ப வந்து நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். வேற ஒரு சென்டென்ஸ, ஹி மே பி இல். அவர் வந்து உடம்பு முடியாம இருக்கலாம். நேத்தே அவரு கொஞ்சம் ஆபீஸ்ல உடம்பு முடியாம தான் இருந்தாரு. ஒருவேளை அவர் இன்னைக்கு ஆபீஸ் வரலன்னு வச்சுங்களேன். ஆமாப்பா, நேத்தே அவர் கொஞ்சம் டல்லா தான் இருந்தாரு. மேபி அவர் வந்து உடம்பு முடியாம இருக்கலாம் அப்படின்னு சொல்றவங்களா மேபி இல். என்ன இருக்கலாம்? முடியாம இருக்கலாம். அதான் இல்ல. ஹி மே பி இல். அவர் உடம்பு முடியாம இருக்கலாம். ஹி மே பி அட் ஹாஸ்பிட்டல். அவர் ஹாஸ்பிட்டல்ல கூட இருக்கலாம். அப்ப இது வந்து சான்ஸ் அதிகம். அதே சென்டென்ஸ் ஹி மைட் பி இல்லைன்னு கூட சொல்லலாம். தெரியலப்பா, உடம்பு முடியாம கூட இருக்கலாம், எனக்கு சரியா தெரியல, சரியா ஷோரா தெரியல அப்படிங்கும் போது மைட்டு சொல்லிக்கலாம். இருக்கக்கூடும், வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. இது வாய்ப்பு அதிகம், இது வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஓகேவா? ஹி மைட் பி இல், ஹி மைட் பி அட் ஹாஸ்பிட்டல். ஓகே, காட் இட்? இப்போ நம்ம சொல்ற சுச்சுவேஷனை பொறுத்து தான் ஷோராங்கிறத விட பாசிபிலிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னா நம்ம மே வச்சு பேசிக்கோங்க. லெஸ் பாசிபிலிட்டி தான் இருக்கு அப்படின்னா மைட் வச்சு பேசிக்கோங்க. ஓகே, காட் இட்? பாருங்க, உங்களுக்கு திரும்ப ரீகால் பண்ணிடலாம். மே அண்ட் மைட்டுக்கு எப்ப ரெண்டுமே பயன்படுத்திக்கலாம். பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க மே வச்சு பேசிக்கோங்க. பாசிபிலிட்டி கம்மியா தான் இருக்கு அப்படின்னா மைட் வச்சு பேசிக்கலாம். இந்த மேயை எந்த சுச்சுவேஷன்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா ஆஸ்கிங் பெர்மிஷன். நம்ம ஆஸ்கிங் பெர்மிஷனுக்கு மைட்லாம் வச்சு பேச மாட்டோம். ஓகேவா? பர்மிஷனுக்கோ, கிவிங் பர்மிஷனுக்கோ, இல்லை பிளெஸ்ஸிங்கோ மைட் வராது. ஓகே? இப்போ மேயோட சுச்சுவேஷன் தான் இது. ஆஸ்கிங் பெர்மிஷன், பொலைட்டா பர்மிஷன் கேட்கறதுக்கு மே யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல பர்மிஷன் கொடுக்கறதுக்கும் மே யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ்ஸிங், ஒருத்தவங்களை ஆசீர்வாதம் பண்றதுக்கு, விஷஸ் பண்றதுக்கு, இதுக்கெல்லாம் மே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, காட் இட்? இப்ப பாருங்க, மேயும் அண்ட் மைட்டையும் பாசிட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லியிருக்கோம், நெகட்டிவ் சென்டென்ஸ் சொல்லியிருக்கோம். மே அண்ட் மைட் எது பாசிட்டிவா இருந்தாலும் சரிதான், நெகட்டிவ் சென்டென்ஸா இருந்தாலும் சரிதான். பாசிபிலிட்டி அதிகம் அப்படின்னா மே சொல்லிக்கலாம், பாசிபிலிட்டி கம்மின்னா மைட்டை சொல்லிக்கலாம். இப்போ இன்னைக்கு அப்படியே ஸ்கையை பார்த்து கொஞ்சம் அப்படி இப்படிமா கருக்கலா இருக்கு அப்படின்னா இட் மே ரெயின் டுடே. இன்னைக்கு மழை வரலாம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா பாசிபிலிட்டி அப்படி இருக்கு, கொஞ்சம் இடி இடிக்கிற மாதிரி, மேகம் கருக்கலா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால நம்ம பார்த்துட்டு இட் மே ரெயின் டுடே, இன்னைக்கு மழை வரலாம் அப்படின்னு சொல்றோம். இதே நான் பார்த்துட்டு இன்னைக்கு மழை வராது, இன்னைக்கு மழை வராது, இட் மே நாட் ரெயின் டுடே. வானம்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா மழை வரதுக்கான வாய்ப்புலாம் இல்லை அப்படின்னு சொல்றோம். ஓகே? இப்ப மேக்கு பக்கத்துல நாட்டு சேர்த்துக்க வேண்டியதா. நெகட்டிவ் சென்டென்ஸா இருந்தா மே கூட நாட்டு சேர்த்துக்கோங்க பக்கத்துல. இதே பாசிபிலிட்டி கம்மியா இருக்குன்னா இட் மைட் ரெயின் டுடே, இட் மைட் நாட் ரெயின் டுடே. ஓகே, காட் இட்? ஷால் வி கோ டு த, அதாவது பாசிட்டிவ் சென்டென்ஸும் கொடுத்துருக்கோம், நெகட்டிவ் சென்டென்ஸும் கொடுத்துருக்கோம். இப்ப பாருங்க, இப்ப நான் அந்த லெசன்லாம் நடத்தி முடிச்சுட்டேன். இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்றேன், யூ மே அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டாபிக். உங்களுக்கு இந்த டாபிக்கு புரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா நான் நல்லா கிளியரா தான் சொல்லியிருக்கிறேன். அதனால எனக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு, நீங்க புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். சான்ஸ் எனக்கு அதிகமா இருக்கு. அதனால நான் இந்த இடத்துல மே யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா?
யூ மே அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டாபிக். நீங்க இந்த டாபிக்கை எப்படி எந்த சுச்சுவேஷன்ல பயன்படுத்தலாம் அப்படிங்கறத நீங்க நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்ட்டு நான் நம்புறேன். ஐ ஹோப் இந்த இடத்துல ஐ ஹோப் யூ மே அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டாபிக். ஓகே, நம்ம சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, தெரிஞ்ச உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.